தென்காசியில் அரசு பள்ளிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பெற்றோர்கள் சீர்வரிசையாக கொண்டு சென்று வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியை மேம்படுத்தும் விதமாக பெற்றோர்கள் ஒன்றிணைந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு சென்று பள்ளிக்கு வழங்கியுள்ளனர். நோட்டுகள், விளையாட்டுப் பொருட்கள், நாற்காலிகள், மேசைகள், அலமாரி உள்ளிட்ட பொருட்களை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்த அரசு பள்ளி 80 நூற்றாண்டு கடந்து அரசு பள்ளியிலே படித்தவங்க நிறைய அதிகாரிகளாக இருக்கிறதுனால இப்போ இருக்க பள்ளி குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தனியார் பள்ளியில் படித்து அதிக செலவு பண்ணி மக்கள் கஷ்டப்படுறதுனாலையும் அரசு பள்ளியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் பிள்ளைகளுக்கு சேரணுங்கிறதுக்காக நாங்கள் ஊர் மக்கள் ஒன்று கூடி பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, அரசு பள்ளியில் என்னென்ன தேவையோ, பிள்ளைகளுக்கு தேவையானது, பள்ளிக்கு தேவையானது எல்லா சீரையும் ஒரு 2 லட்சம் மதிப்பீட்டில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஊர்வலமாக உற்சாகமாக பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் முறையில் கொண்டு வரோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.